வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில் நாம் மீண்டும் வனாந்தர பயணத்தில் விசுவாசம், அதாவது இந்த விசுவாச பயணம் நமக்கு ஆண்டவர் அருளி இருக்கிறார். இந்த வனாந்தர பயணத்தில் விசுவாசம் என்பது தான் நமக்கு திறவுகோலாக இருக்கிறது. 11ஆம் அதிகாரம், அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை நம்ம என்ன பார்க்குறோன்னா, விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இந்த விசுவாச பயணம், வனாந்தர பயணம், விடுதலை பெற்ற உடனே இஸ்ரவேலருக்கு அந்த வனாந்தர பயணம் துவங்கியது. நீங்கள் யாத்திரையாகவும் அந்த 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் என்று சொல்லுகிறது. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எதை தொடர்ந்து அவர் புறப்பட பண்ணினார்? எகிப்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையிலிருந்து ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அந்த பயணத்தை துவக்கினார். அப்போ விடுதலைக்கு பின்பு, நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பிற்கு பின்பு, தேவனுடைய கரம் நம்மை மீட்டெடுத்த பின்பு நமக்கு ஒரு வனாந்தர பயணம் இருக்கிறது. அந்த வனாந்தர பயணம் எது வரைக்கும் அப்படின்னா, கானானை சென்றடையும் வரை. அந்த கானானை சென்றடைவது எப்போது பார்த்தீங்கன்னா, யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது. அந்த 5:12 இப்படி சொல்லுது. யோசுவாவில் பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் அப்படின்னு அந்த வசனம் இருக்கும். யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்போது இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் தேசத்தில் தானியத்திலே புசித்த நாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே புசித்தார்கள். இந்த விசுவாச வாழ்க்கை என்பது விடுதலைக்கு பின்பு துவங்குகிறது. அந்த நாளிலிருந்து வனாந்தர பயணம் துவங்குகிறது, விசுவாச பயணம் துவங்குகிறது. இந்த விசுவாச பயணம் எங்கே போய் முடியுது அப்படின்னா, கானானில் போய் முடியுது. இங்கே இஸ்ரவேலருக்கு வனாந்தர பாதை வழியாக 40 வருடம் அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து கானானை சென்றடைகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன? தேசத்தை சுதந்தரிப்பதிலே விசுவாசம் இருக்கிறது. இப்போது அந்த விசுவாச வாழ்க்கை என்பது அவர்கள் வாழ்நாள் முழுவதும், விடுதலை பெற்றது பின்பு வாழ்நாள் முழுவதும் இந்த விசுவாச பயணம், அந்த விடுதலை பயணம், தேசத்தை சுதந்தரிக்கிற பயணம் உண்டாகிறது. அதாவது தேவனே அவர்களை நடத்தணும், சுயம் அவர்களை நடத்தக்கூடாது. சொந்த விருப்பம் இந்த பிள்ளைகளை நடத்தக்கூடாது. தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நானே உங்கள் சேனைக்கு முன்பாக செல்வேன். யாத்திரையாகமத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனம் எப்படி சொல்லுகிறது? என்ன சொல்லுது? 21, 22 வசனங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். யாரு? கர்த்தர் முன் சென்றார். பகலில் முன் சென்றார், இரவிலும் முன் சென்றார். அவர்கள் கர்த்தரின் வழியில் நடக்க அவர் முன் சென்றார். இது நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிறார், பகலில் முன் செல்லுகிறார், இரவில் முன் செல்கிறார்.
அவர் நமக்கு முன் செல்லுகிறதுனால இரவிலும் பகலிலும் நாம் வழி நடக்கணும். இரவிலும் பகலிலும் நாம் வழி நடக்கும்படி கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். இப்போ பாருங்க, பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. நமக்கு தெரியுதோ தெரியலையோ, தேவ பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கிறது. இந்த பயணம் தேவனுடைய பயணம், நம்முடைய பயணம். இன்னும் சொல்ல போனால் தேவனோடு நமது பயணம். இப்போ உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். விடுதலைக்கு பின்பு இந்த விசுவாச பயணம் தேவனோடு செல்லுகிற ஒரு பயணம். அதை தான் அவர் சொல்கிறாரு, அவர் விலகி போவதில்லை, அவர் விலகி போவதில்லை. நாம் விலகி போக வாய்ப்பு இருக்கிறது. நாம் பலமுறை அவருடைய சமூகத்திலிருந்து விலகி சென்று விடுகிறோம். ஆகையினால பயணம் தடைபடுகிறது. வனாந்தரத்திலே சுற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. பயணம் கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிறார். கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிறத நாம் அறிந்து கொள்வதுதான் வெற்றியின் ரகசியம். கர்த்தர் முன் செல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்வதுதான் வெற்றியின் ரகசியம். அவர் முன் செல்லுகிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? அவருடைய வழிகாட்டும் மேகஸ்தம்பம், வெளிச்சம் தரும் அக்கினி ஸ்தம்பம். இந்த ஜனங்களை 40 வருடமாக இந்த மேகஸ்தம்பமும் இந்த அக்கினி ஸ்தம்பமும் நிழல் போல காத்தது. இந்த விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அன்றாட எல்லா தேவைக்கும் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர் வைராக்கியம் கொள்ளுகிறார். அன்றாட தேவைகளுக்கு சிறியதோ பெரியதோ எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே சார்ந்திருக்கணும். எவ்வளோ பேர்? 6 லட்சம் குடும்பங்கள், மோசையோடு சேர்த்து 6 லட்சம் குடும்பங்கள். இந்த உலகத்தில் மற்ற மக்கள் இந்த உலகத்தை சார்ந்து வாழுகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனை சார்ந்து வாழுகிறார்கள். இதுதான் விசுவாசம். இதுதான் நமக்கும் உலக மனிதருக்கும் உள்ள வேறுபாடு. நானும் உலக மனிதனை போல அன்றாட என்னுடைய காரியங்களுக்காக என்னையே நான் சார்ந்து கொள்வேன்னு சொன்னால் நம்மிடத்தில் தேவனுடைய வழிகாட்டுதல், அதாவது மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இருக்காது. அது விலகி போயிடும். இந்த விசுவாச பயணத்தில் தேசத்தை சென்றடைவது, அதாவது பரமகானானை சென்றடைவது, பரமகானானை சென்றடைந்த பிறகு தேசத்தை சொந்தமாக்கி கொள்ளுவது. இந்த வாழ்க்கை என்பது என்னன்னா, தேவனையே சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. வாழ்நாள் முழுவதும், நம்முடைய காலங்கள் முழுவதும் நாம் தேவனையே சார்ந்து வாழும்படி அவர் வைராக்கியம் கொள்ளுகிறார். அந்த வைராக்கியத்திற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக வருகிறது. எனக்கு இந்த காலை தியானம் அவ்வளவு ஒரு போஷாக்கான உணவை உட்கொள்ளுகிறது போல இருக்கிறது. என்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆலயத்தில் திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். உங்கள் ஜெபம், நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. நான் பார்த்தேன் நேற்று, கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் அறுவடையை கொடுக்குறார், திரளான அறுவடையை கொடுக்குறார். எப்படி நீங்கள் ஜெபித்தீங்க? விசுவாசத்தை பிடித்து கொண்டு ஜெபித்தீங்க. நமக்கு ஆவிக்குரிய குழந்தைகளை ஆண்டவர் திரளாக கொடுக்கிறார். போன வருடம் 23 டிசம்பரில் கண்ணீரும் கம்பலையுமாக இருந்தோம். இந்த 24 டிசம்பரில் ஆனந்த களிப்பு உண்டாயிற்று. ஆனந்த களிப்பு. நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார்.
இந்த இந்த கைகளால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்துக்குள்ள கைகளால் கட்டப்படாத தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. உங்களையும் என்னையும் வச்சு ஆண்டவர் அதை கட்டுகிறார். தொடர்ந்து இந்த விசுவாச பயணத்தில் நீங்களும் நானும் எல்லா தேவைக்காக கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். இப்போ பாருங்களேன், ஒரு விசுவாச வீரன் உலக காரியத்தை குறித்து கவலையே பட மாட்டான். ஒரு விசுவாச வீராங்கனை எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று முறுமுறுக்க மாட்டான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உபாகமத்தில், உபாகமமாக 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த மோசே தேவனை தரிசித்து தேவனை அணிந்து கொள்ளுகிறதை அங்கே நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அங்கே ஆண்டவர் 8ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறாரு பாருங்க, 4ஆம் வசனம். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழசாய் போகவில்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவர்கள். பாருங்க, தேவன் இந்த 40 வருஷத்தில், அதாவது இந்த வனாந்தர வாழ்க்கையில் உணவுக்காக, உடைக்காக, அன்றாட பயணத்திற்காக, அன்றாட தேவைகளுக்காக அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொள்கிறார். ஆகினால தான் எகிப்திலிருந்து விடுதலை பண்ணுறார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறார். அடிமைத்தனம் என்பது என்ன தெரியுமா? நம்முடைய சொந்த கையின் கிரியைகளை சார்ந்திருப்பது அடிமைத்தனம். தேவனோட, அதாவது வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது, வேலை செய்யணும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அவரவர் தொழிலை அவரவர் வேலையை கட்டாயம் செய்யணும். காலையில் எழும்பி நாம் அவரவர் பண்ணைக்கும் அவருடைய வேலைக்கும் அவரவர் செல்ல வேண்டும். ஆனால் அந்த வேலையிலிருந்து வருகிற அந்த ஊதியத்தை நம்பி நம்ம வாழ்க்கை அமையக்கூடாது. ஆரோக்கியத்திற்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அன்றாட நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். தேவைன்னா என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இடர்பாடுகள், தடைகள், அவிசுவாசம், எதிராளியினுடைய தாக்குதல்கள். வனாந்தரத்தில் அடைக்கப்பட்டு போனார்கள்னு இந்த பார்வோன் கேள்விப்பட்டு ஓடி வருகிறான். ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று பார்வோன் கேள்விப்பட்டு பின்னால் ஓடி வருகிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்களை கடலை பிளந்து அவர்களை நடந்து போக பண்ணுகிறார். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். உலகம் நம்ம அப்படி தான் சொல்லும். நாம் நம்முடைய தேவைக்காக நாம் மனிதர்களையோ வங்கிகளையோ நம்பி போக மாட்டோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திப்பார். நம்முடைய சகல தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவர். இந்த வனாந்தர வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? தேவனை சார்ந்து இருக்கிறதற்கு என் மகனே மகளே பழகிக்கோன்னு சொல்கிறார். அவ்வளோதான். என்ன சார்ந்து கொள்? உலக தேவைக்கா, ஆரோக்கியத்திற்காகவா, இல்லை உன்னுடைய கையின் தொழிலில் முன்னேற்றத்திற்கா? எல்லாத்துக்கும் என்ன சார்ந்துக்கோ. நம்முடைய மனதை கர்த்தரிடத்தில் வைக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இந்த தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இந்த லூக்கா
24ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை லூக்கா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், தேவ ஆவியானவர் அவரை தூண்டி அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்போ உன்னதத்தின் பலத்தினால தரிப்பிக்கப்படுகிற ஒரு பயணம் தான் வனாந்தர பயணம். உன்னதத்திலிருந்து வருகிற பலன். இந்த இஸ்ரவேலருக்கு அன்றைக்கு மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கூடவே இருந்தது. ஏன் கூட இருந்தது? பகலிலும் இரவிலும் அவர்கள் வழி நடக்கணும். பகலிலும் இரவிலும் அவர்கள் வழி நடக்க ஆயத்தமாயிருக்கணும். உத்தரவு வரும்போது நடக்கணும். உத்தரவு வரும்போது ஒரு இடத்துல தங்கணும். அவர்களுடைய முகம் எதை நோக்கி இருக்கிறது? அவர்களுடைய கண்கள் எந்த திசையை நோக்கி இருக்கிறது? வடக்க நோக்கியா, தெற்க நோக்கியா, மேற்கையா, கிழக்கையா? இல்லை, அவங்களுடைய முகம் கானானை நோக்கி இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் இவைகளை கற்றுக் கொடுக்கிறார். இந்த விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவர் நமக்கு இவைகளை தம்முடைய மேக ஸ்தம்பத்தினாலும் தம்முடைய அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர் நமக்கு கொடுக்கிறார். லூக்கா அதை எழுதும்போது உன்னதத்தின் பலனினால் தரிப்பிக்கப்படுங்கள்னு சொல்கிறார். உன்னதத்தின் பலனினால். பழைய ஏற்பாட்டில் மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் சச்சுரூபமாக வந்தது. இன்றைக்கு உன்னதத்தின் பலனாகிய பரிசுத்த ஆவியானவர், அவர் மேகம், அவர் அக்கினி. இன்றைக்கு அதே மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நம்மோட கூட இருக்கிறது. ஆனால் அந்த பலனால தரிப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படுகிற ஒரு வனாந்தர வாழ்க்கை. உங்களுக்கு புரியுதா? இந்த வனாந்தர வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஒரு நிச்சயமற்ற நிச்சயம் இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். நிச்சயமற்ற நிச்சயம். நம்முடைய மனித சிந்தையில் நிச்சயம் இருக்காது, ஆனால் ஆவியில் ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிச்சயம்தான் நாம் இன்றைக்கு கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை நடத்துகிறவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவைகளுக்கு மட்டுமல்ல, நாம் சந்திக்கின்ற எல்லா யுத்தத்திலும் நமக்கு ஜெயத்தை அருளுகிறவர் கர்த்தர். இப்போ நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்று சொல்கிறாரு பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திர தண்டையில் நிற்கிறார்கள். சிவந்த சமுத்திர தண்டையில் நிற்கும்போது பின்னாலே யார் வருகிறா? அங்கே பார்வோன் அவனுடைய சேனையினுடைய முழு பலத்தோடு வருகிறான். திரும்பவும் இவர்களை அடிமைப்படுத்த வருகிறான். இதில் ஒன்றை புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு இந்த உலக அதிபதி உங்களை தொடர்ந்து வருவான். எப்படி வருவான் தெரியுமா? முழு பலத்தோடு வருவான், முழு இராணுவத்தோடு வருவான். அவன் மனசில் என்ன இருக்கு? இவர்கள் வனாந்தரத்தில் திகைத்து கிடக்கிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, வழி தெரியாமல் கிடக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் நமக்குள்ளே என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு? மேகஸ்தம்பம் இருக்குது, அக்னி ஸ்தம்பம் இருக்குது, கர்த்தரே நமக்கு முன் சொல்லுகிறார். இது அவனுக்கு தெரியாது. அவன் விரட்டிட்டு தான் வருவான். ஒவ்வொரு நாளும் நம்மோட கூட அவன் யுத்தம் செய்ய வந்து கொண்டே இருப்பான். இப்போ நம்ம நம்முடைய அன்றாட காரியத்திற்கே நம்ம யுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ உண்மையான எதிராளியோட யுத்தம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது? வழிவகை தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த அன்றாட தேவையிலேயே நாம் மனமடிவாகி போயிடுறோம். ஆண்டவர் நமக்கு இந்த வனாந்தர வாழ்க்கையில் அதை கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக் கொடுக்குறாரு? நீ சும்மா இருப்ப, உனக்கு வானத்தின் மன்னாவினால நான் உனக்கு ஆகாரம் கொடுப்பேன், உன் மேலே இருக்கிற வஸ்திரம் கிழிஞ்சு போகாதுமா
ஐயா உங்களுடைய நிர்வாணம் வெளியே தெரியாது, உங்களை மூடி பாதுகாக்கிறவர், உங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் அவ்வப்போது ஆண்டவர் கொடுக்கிறவர். உலகம் நம்மை அடைத்து போட்டது என்று பார்க்கலாம், ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நமக்குள்ளே இருந்து அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்க்கிறார். பாருங்க, ஒரு கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு தகப்பன் தன் தோளின் மேல் தன் பிள்ளையை சுமக்கிறது போல அவர் சுமக்கிறார், நமக்கு முன் செல்லுகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையை கடக்கிறது போல கடந்தார்கள்னு வேதம் சொல்லுது. இஸ்ரவேலர் வெட்டாந்தரையை கடக்கிறது போல சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க. ஆனால் அப்படி செய்ய துணிந்த எகிப்தியர் அழிந்து போனார்கள். ஏன்னா அங்கே விடுதலையும் இல்லை, அங்கே தேவனுடைய பிரசனமும் இல்லை, அங்கே மனித முயற்சியும் மனித யோசனையும் இருக்கிறது எகிப்தியரிடத்தில். ஆனால் நமக்கு மனித யோசனை கிடையாது, மனித பிரயாசம் இல்லை, இங்கே தேவனே நம்மை நடத்துகிறார். வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? என்னை சார்ந்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றார். முற்றிலுமா என்னை சார்ந்துக்கோ, நீ தனியா நிற்காத. உன் சொந்த காலில் நீ நின்னா உன்னால அதை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா நம்ம வனாந்தர பயணத்தில் இருக்கிறோம், வனாந்தரத்தில் பாதை கிடையாது. இது வேதம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? விசுவாச கப்பல்னு சொல்லுது. கப்பல் தண்ணீரில் இருக்குது. தண்ணீரில் பாதை உண்டா, ரோடு உண்டா, பெரும்பாதை உண்டா? கிடையாது. தண்ணீர் அப்படியே சமதளம் போல் இருக்கும், அதில் பாதையை பார்க்கவே முடியாது. ஆனால் விசுவாசம் என்பது அது ஒரு கப்பல். அந்த கப்பலை நடத்துகிறவர் யாரு? சர்வ வல்லவர். நம்ம அந்த கப்பலில் சுகமாக இருக்கிறோம். நிச்சயமான பிரயாணம் அது. பாதை கிடையாது, வழி தெரியாது, போகிற திசை தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவன் நம்மை அந்த பரம கானானை நோக்கி நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய கையில் இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 13ஆம் வசனம், அதாவது 14:13, மோசே சனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இந்த வனாந்தர பயணத்தில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, பயப்படாதிருங்கள். இந்த 2024 கடந்து 25க்கு நம்ம தப்பி பிழைக்கிறோம். 2024 துவங்கும் போது அழுகையும் கண்ணீருமாக இருந்தது. ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஜெயதொனியாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் நமக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மழை. நல்ல மழையும் வேணும், கெட்ட மழையாக வெள்ளம் வராமலும் இருக்கணும்னு நம்ம ஜெபித்தோம். அவங்க சொன்ன மாதிரியே புயல் வந்தது. ஆனால் புயல் அந்த வங்காள விரிகுடாவிலே சுற்றிக்கிட்டு இருக்கு, தெற்க வரல, வடக்கே போயிட்டுருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் இரவு ஜெபம், ஒரு நாள் விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபம் நம்மை ஆண்டவர் உள்ளங்கையில் வைத்து காக்கிறார். எளிய ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம், ஊக்கமான ஜெபம், கண்ணீரின் ஜெபம் மிகுந்த பலனை கொடுக்கிறது. வனாந்தர வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனுகூலம் என்ன தெரியுமா? நமக்கு அவர் அக்கினி ஸ்தம்பமாக, மேகஸ்தம்பமாக இருக்கிறார். நம்முடைய உதடுகள் புலம்பாமல், நம்முடைய உதடுகள் தேவனை நோக்கி உறுதியான விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை செய்ய 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 ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் விசுவாச பயண நாட்கள், ஒவ்வொரு நாளும் விசுவாச பயண நாட்கள். சரி, இந்த 24 கடந்தாச்சு. 25 என்ன? 25லையும் ஒவ்வொரு நாளும் யுத்தங்கள் உண்டு, ஒவ்வொரு நாளும் கடக்க வேண்டிய பாதைகள் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு
அந்த வார்த்தை பாருங்க 3 காலத்திற்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு நமக்கு அருளப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய போராட்டத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். தோல்வி என்பது நமக்கு இல்லை. துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது. கடலிலே அலை வருகிறது போல அந்த சோதனைகள் வந்தாலும் அந்த கடலின் அலையின் மேலே கர்த்தர் இருக்கிறதுனால அவர் காற்றையும் கடலையும் அதட்டி நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்றார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தினை இனி என்றைக்கும் காண்பதில்லை. அங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இன்னைக்கு இனிமே வாழ்க்கையில் காக்க மாட்டேன். ஆனால் என்னாலும் சோதனையில் இந்த எகிப்தியன் இல்லைன்னா வேறொரு அமலேக்கியன் வருவான், வேறொரு மோவாப்பியன் வருவான், வேறொரு பெலிஸ்தியன் வருவான், வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எகிப்தியனை பார்க்க மாட்டோம். ஆனால் ஒரு அமலேக்கியனை சந்திப்போம், ஒரு பெலிஸ்தியனை சந்திப்போம், ஒரு மோவாப்பியனை சந்திப்போம், ஒரு ஏதோமியனை சந்திப்போம். ஒரு இப்படி சந்ததியாக நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு அல்லது இந்த உலக அதிபதி வெவ்வேறு பெயர்களில் நம்ம இடத்துல வருவான். பசியாக இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம், சவால்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சவால்களில் கடைசியாக கர்த்தர் சொல்கிறாரு, யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையது, நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. அவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் எழுதி வைங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதை எழுதி வைங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச ஓட்டம், அதாவது இந்த வனாந்திர பயணம், விசுவாச பயணம், இந்த பயணம் தேவன் நம்மோடு கூட இருக்கிற பயணம். இந்த பயணத்தில் எல்லாத்துக்கும் கர்த்தரை சார்ந்து கொள்ளும். இதுக்கு தான் சார்ந்து கொள்வேன், இதுக்கு வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு குழந்தை ஒரு தாயை சார்ந்து கொள்ளுகிறது போல, ஒரு பாலகன் தன் தகப்பனை சார்ந்து கொள்ளுகிறது போல, எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து கொள்ளுகிறது தான் விசுவாச வாழ்க்கை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்முடைய கண்களில் இருக்கிற செதில்களை அகற்றுவாராக. ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை நமக்கு ஆண்டவர் செய்து தீர்ப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். இஸ்ரவேலர் உலர்ந்த தரையை கடக்கிறது போல இந்த செங்கடலை கடந்தார்கள். இவர்களுக்கு இந்த வனாந்தர வாழ்க்கையில் சகலமும் அன்றன்றைக்கு அருளப்பட்டது. உணவா காலையில் கிடைக்குது, இறைச்சியா காலையில் கிடைக்குது, பயணமா காலையிலே அவங்களுக்கு ஆலோசனை வந்துடுது. அந்த உன்னதத்தின் பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிற இந்த வனாந்தர வாழ்க்கை, இந்த விசுவாச வாழ்க்கை, நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டு தேவனையே நம்பி வாழ 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 உங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தை பற்றிய கவலை இல்லாமல் போயிடும். ஒரு உன்னதமான ஒரு இலகுவான அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? கடலில் காற்று வீசும்போது பாய்மரத்தை தூக்கி பிடிச்சா அந்த கப்பல் எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் பாய்மரத்தின் மீது மோதுகிற காற்று அது அந்த திசையிலே அந்த கப்பலை ரொம்ப எளிதாக கொண்டு சேர்க்கும் கடற்கரையை நோக்கி. தேவ ஆவியானவர் நம்ம எந்த திசையில் நடத்துகிறாரோ, எந்த திசையில் நம்மை கொண்டு போக விரும்புகிறாரோ அந்த திசையில் உங்களுடைய பாய்மரத்தை ஏற்றி பிடிங்க. உங்கள் பயணம் வேகமாக இருக்கும். என்னுடைய பயணம் வேகமாக இருக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த விசுவாச பயணம் வனாந்தர பயணம்தான். ஆனால் விசுவாச பயணம் உன்னதத்தின் பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிற பயணம். இந்த பயணத்தை நாம் விரும்பி ஓடுவோம். ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு அந்த கிருபைகளை அருளுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம்.
நீர் எங்களோடும் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே எதிர்காலத்தை குறித்தெல்லாம் ஆண்டவரே எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவரே அன்றாட தேவைகளுக்காக உம்மை சார்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த விசுவாச பயணத்தில் கடல்களை கடக்க, ஆண்டவரே வனாந்தரத்தை கடக்க, யுத்தங்களை தாண்ட, ஆண்டவரே கர்த்தாவே ஜெயங்களை பெற்றுக்கொள்ள, வெற்றி பெற்ற வீரனாக கானானை பரம கானானை வந்து சேர, பரம கானானிலும் ஆண்டவரே சுதந்தரிக்க வேண்டியவர்களை சுதந்தரிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் சுமிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசுவாச பயணத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.